ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா கிராணி தான் விளையாட போகிறோம். இந்த கிராணி வந்துட்டு ரொம்ப பயமுறுத்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம இப்போ கேம்குள்ளே வந்திருக்கோம். ஆரம்பமே வந்துட்டு எங்கிட்ட வந்து எழுந்திரிச்சு வர மாதிரி இருக்குது. இது என்ன இடம் ஏது ஒன்றுமே தெரியல. நான் முன்ன பின்ன கேமு விளாட்ல, கேமு பார்க்கவும் இல்லை. யூடியூப்பில் விளாண்டதையும் ஃபர்ஸ்ட் டைம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து விளாண்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்கோம். சரி, ஓகே, எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு பார்த்துட்டு ட்ராப்பில் ஓப்பன் பண்ணலாம். பட் ட்ராப்பில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே ஏதோ எழுதியிருக்கு, லீவ் திஸ் ஹோம், லீவ் திஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏன்டா கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கீங்க. இவங்களே சொல்லுவாங்களா, இவங்களே வெளில போகணும்னு சொல்லுவாங்களா? அதுக்கு தானே ட்ரை பண்ணுறேன். எந்த கேம் பொறுத்த வரைக்கும் வெளில போகணுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அது எப்படி எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ கிளவின்னா வருன்றாங்க. அந்த கிளவி வருதான்னு பார்க்கலாம். துறதான கிளவி கிராஸ் ஆகும். அங்கிட்டு வாமா மின்னல் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வரும்னு நினச்சேன். பட் எங்கிட்ட காணோம். ஏதாவது உருட்டு விட்டால் வருமோ? அங்கே ஏதோ சின்னுக்குன்னு மின்னுது வேறு. அது என்னன்னு தெரியல. கிளவியை காணுமே. கிளவி கிளவி அந்த வருதுங்க. அந்த சொட்டை மண்டையை பாருங்க. அது மேலேருந்து பார்க்கும்போது கன்றாவியாக இருக்குது மண்டை. கண்டிப்பாக வருவாள். ஏன்னா நம்ம என்னை பார்த்துருச்சு அது, அதனால் கன்ஃபார்ம் வருவாள். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரலையே. ஒரு வேளை சும்மா தான் பார்த்துச்சோ, இன்னும் வரலை. சுற்றி விட்டு பார்ப்போம். ஆனால் வரலையே. சரி, எந்திரிச்சு பார்க்கலாமா? எனக்கு வர மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஆனால் அதை தான் காணோம். நானும் சுற்றி முட்டி தான் பார்க்குறேன். வந்தால் அந்த வழியாக தான் வரணும். சரி, எந்திரிச்சு பார்ப்போம். மறுக்க ஒரு டைம் போய் பார்க்கலாம். அந்த கிளவி மேலே ஏறி இருந்துச்சுன்னா இங்கிட்டிருந்து வரும். அங்கே 2 ரூம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வரக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதே காணுமே கிளவியை. கிளவி, நான் இங்கே தான் இருக்கேன். என்னை இந்த வருதுங்க வந்துட்டு. ஆஹா வந்துச்சு. ஐயோ நாங்கள் இது வேறு. ஐயோ என்னங்க அது ஆப்ரேட் அவசரத்துக்கு ஆப்ரேட் ஆக மாட்டேன். மற்ற நேரம்லாம் நல்லா ஆப்ரேட் ஆகுது. வந்துருச்சுங்க. ஒருவேளை பார்த்துருச்சோ கிளவி. கட்டில் கீழே ஒஞ்சாலும் தெரியும். ஆஹா, என்னங்க இது படுத்துட்டுலாம் அடிக்குது. அட சாமியே, என்னங்க இது படுத்துட்டுலாம் அடிக்குது. இதை நான் எதிர்பார்க்கலையே. கட்டில் கீழே ஒழிஞ்சா வராதுன்னு நினச்சேன். சரி, ஓகே. டே 2. இது எத்தனை டே போகுதோ தெரியல. அதே மாதிரி தானா? இதில் வேறு மயக்க தெரிஞ்ச மாதிரி வேறு எந்திரிக்கிறான். என்ன இடத்துலேருந்து எந்திரிக்கிறான்னு ஒன்றும் புரியலை. சரி, இந்த வாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை எடுத்து கையில் எடுத்து பார்க்கலாம். இதை எடுத்து ஒரே போட மண்டே கிளவி சொட்டை மண்டையை உடச்சி இன்றைக்கி மண்டையை உடச்சி மாவில் கெடுக்கல. மேலே தான் அந்த தாய் கிளவி இருக்கும். தாய் கிளவி சொட்டை கிளவி எங்கே? அது காணுமே. கிளவி, இந்த வருது. வா இன்றைக்கி மண்டையை பழக்கல வாக்கல. என்னமோ போட்டுலாம் வருதுங்க. அது என்னங்க அது? கருமா. போடு. என்னங்க அது வகுத்துக்குள்ளே போகுது. ஆட கன்றாவியே. என்னங்க அதை தூக்கி போட்டால் அது உள்ளே போகுது. அது அடிக்காதா அப்புறம்? டே 3. இப்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம வேறு ஏதாவது தான் பண்ணணும். பட் என்ன கேம், என்ன பர்பஸ்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. புரிஞ்சால் தானேங்க இந்த கேம் விளையாட முடியும். நான் யூடியூப் கிட்டே எதுவுமே பார்க்காம வந்துட்டேன். எது என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியலை. சரி, நம்ம கூச்சம் அங்கே கிடக்கும் போல். எடுத்தது காணும் பாருங்கள். போவோம். இந்த கிளவி என்னென்னமோ அது வரும்போது என்னமோ வேலை போட்டுருந்துச்சுங்க. அது என்ன ஆகுதுன்னே தெரியல. அது கையிலேருந்து அது விழுந்துச்சு. வருது பாருங்கள். அது கண்ணை பார்த்தாலே மனுஷனுக்கு எரிச்சல் தாங்க வருது. கருமா. ஐயோ டோர் ஓப்பன் பண்ணோம். மேலே ஏறுவோம். அந்த கிளவி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி தடுத்துட்டு ஏன்னா ஒரு டைம் சவுண்ட் கட்டுச்சுல்ல, பின்னாடியே வரும் கிளவி. என்னது நிறுத்திலாம் வச்சுருக்குது. ஐ நீடா ஹாமரா. ஓகே, அதான் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு சவுண்டு கேட்டுச்சுங்க. அது சொல்லுது, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுது. ஆஹா, வந்தாலும் வரும். அது என்னங்க நிறுத்தி வச்சுருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்த கிளவி அடிச்சு. அது வேறு ரத்தக்கரையாக வேறு இருக்கும் போலையே. இது என்னது? என்னது? சீக்ரெட் ரூமா? உள்ள என்ன இருக்குது? ஆஹா, இது என்னதுங்க? அது கத்தியா? பீஸ் ஆஃப் பெயிண்டிங் நொறுக்கி போட்டிருக்கு அந்த கிளவி. அது என்ன இந்த பெயிண்டிங்கில் அந்த கிளவி ஒரு கம்பு வச்சுருக்குமே அதே மாதிரி இருக்குது. ஒருவேளை அது பெயிண்ட்டை நொறுக்கி விட்டுருச்சோ? அதை ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னன்னு தெரியல. மேபி நம்ம அது கீழே இருந்தால் வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ராப்பா இதை வச்சு அந்த கிளவி வந்துருச்சுங்க. அடப்பாவி, இந்த கிளவி சவுண்டு கேட்டு அது சொல்லுச்சுங்க. அவனை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லுச்சு. கிளவி வெளில போகவும் பயமாக இருக்குது. இந்த கிளவி உஷாரான கிளவிங்க. கண்ணு நல்லா தெரியுதா இல்லை காது தான் நல்லா கேட்குதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கண்ணு தெரிஞ்சு வருதா இல்லை காது நம்ம இதை தட்டி விட்டு வருதான்னு ஒன்றுமே எனக்கு புரியலை வேறு. லைட்டாக நாங்கள் இது ஏன் கையில் பிடிச்சிட்ருக்குன்னு எனக்கே தெரியல. லைட்டாக நாங்கள் பார்ப்போம். போயிடுச்சு. தாய் கிளவி சொட்டை கிளவி போயிடுச்சு.
இது பாருங்க, என்ன அடி அடிச்சிருந்தா அது ஃபுல்லாக சகப்பாக இருக்கும். அந்தளவுக்கு கிளவிக்கு வெறி. இது என்ன ஜெயிலாம் போட்டு வச்சுருக்கோம். ஐயோ என்னங்க இது, ஆஹா என்னங்க இது உடஞ்சி விழுந்துருச்சு. என்னங்க எங்கே போனாலும் போகிற பக்கம்லாம் கண்ணி விழி வச்சா என்னதாங்க பண்ணுறது கர்மா. இந்த கிளவி ஆனால் உஷாரான கிளவிங்க, எங்கே போனாலும் ஏதோ ஒன்று பண்ணி தான் வச்சுருக்குது. பார்க்குறேன் இந்த கிளவியா நானான்னு பார்க்குறேன். கிளவி உன்னை நான் கேம் தெரிஞ்சுட்டு வந்து உன் மண்டே பழுந்து மாவுளைக்கு எடுக்கல பாரு. இது என்னங்க ஃப்ரேம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஓ சோழி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. அதுதான் இப்படி ரத்தக்கரையாக இருக்குது. ஓகேவா, போகலாம். கிளவி எங்கிட்ட என்ன சுற்றி திரின்னு தெரியல. இந்த கிளவி வயசான காலத்தில் கம்பை வச்சு சுற்றி திரின்னு பார்த்தா இது கட்டையை வச்சு சுற்றி திரியுது. சரி ஓகே, இது என்ன கிச்சனா? இது என்ன வீடுன்னே தெரியல. கிளவிக்கானோம் ஒன்றுதிங்க. வருதுங்க. ஆஹா, இந்த கிளவி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மரண பீதி தான் வருது. என்னன்னு தெரியல. இது என்னது இது? தள்ளா இது வேற. ஐயோ நகர முடியலங்க, சத்தியம் நகர முடியல. கீழே அந்த இது என்னவோ பிடிச்சிக்கிச்சு காலில், நகர முடியல. கிளவி ஐயோ என்னங்க அது கீழே என்னமோ என்ன இருந்துச்சுன்னு தெரியல. நான் பார்க்காம போயிட்டேன்னா நகரவே முடியல. கடவுளே டே 5 தி லாஸ்ட் டே. அதான் சோழி முடிய போகுது நம்மளுக்கு. இது கண்டிப்பாக கேம் தெரிஞ்சுட்டு தான் வரணும். நீங்கள் கேம் தெரிஞ்சுட்டு வந்து இந்த கிளவியை என்ன பண்ணுவோம், அதை சொட்ட மண்டையிலே அடித்தா தான் ஒன்றுன்றேன். பார்க்கலாம். இந்த வாட்டி அந்த கிளவி என்னமோ போட்டு வைக்கிதுங்க, அதான் பிரச்சனையே. நகர முடியாமல் போட்டு வைக்கிது கீழே. அது என்ன போட்டு வைக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம். கிளவி ஆளை காணும். மேலே போய் பார்ப்போம். இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்னங்க எல்லா பெட்டுமே கன்றாவி கோலமாக இருக்குது. கிளவி எல்லாத்தையும் போட்டு அடித்து நாஸ்தி பண்ணியிருக்கும் போல். அங்கே வேறு ஏதோ மின்னிக்கிட்டே இருக்கு. அது எதுக்கு தான் மின்னுதுன்னு தெரியல. நான் திறந்ததுக்கு சவுண்டு கேட்டு உள்ளே வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கிளவி எந்த சைடு வந்து பார்த்தாலுமே காணுமே. வருமா வராதா? இதே மாதிரி தாங்க பயமுறுத்ததுக்குன்னே கீழே போய் ஒளிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது வரமாட்டேங்குது. சரி, வர மாதிரி தெரியல. நம்ம இங்கிட்ட ஒரு வழி இருக்குது, அங்கிட்ட மூவ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரூம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்டுச்சுங்க எனக்கு. கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். கிளவிக்கானா காது ஷார்ப்பாக இல்லை கண் நான் பார்த்துக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம அந்த வந்துருச்சுங்க. கிளவிக்கு காது ரொம்ப வயசான காலத்தில் இந்த கிளவிக்கு எப்படி தான் காது கேட்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் கடவுளை, இது என்ன இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகுது? இதுக்கு தான் இப்படி வந்துச்சாக்கம். இதை நம்பி எந்திரிக்கலாமா? எந்திரிக்கக்கூடாதா? பார்ப்போம். இந்த கிளவி இங்கிட்டு போச்சு. ஆனால் எனக்கு தெரியுதுங்க. என்னங்க இதை என்னத்தை உருட்டி விட்டுட்டுருக்குதுங்க அது. கிளவி நீயே உருட்டி விட்டுட்டுருக்குற. எப்படி பார்க்குது பார்த்திங்கன்னா, எங்கிட்டு போனா அப்படின்னு அப்படி பார்க்குது. சண்டாரி கிளவி, சொட்டை கிளவி, கையில் குச்சி உண்ற காலத்தில் நீ கம்பெடுத்து திரியிற வேற அடிக்கிறதுக்கு. எத்தனை பேர்த்த போட்டு தடிச்சோ தெரியல. ஏதாவது இந்த காலம் வரி விட்டுடலாம். அந்த கிளவி எப்படி கொள்ளுன்னு தெரியலையே. இல்லை மண்டே ஒரே போட்டுடலாம். இது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகுது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது. கவுனம் பார்த்திங்கன்னா, அதுக்கு கவுனம் நட்டியே என்னத்தை போட்டுட்ருக்குதோ. வா சரி, இப்போ எந்திரிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ வராது, பார்க்கலாம். எந்திரிச்சு பார்க்கலாம். ஓகே, இது இந்த வழியாக போச்சு, நம்ம இந்த வழியாக போவோம். இந்த கிளவியை ஆல்ரெடி உருட்டி விட்டுருச்சுங்க. இந்த வழியை அடைச்சி வச்சுருக்கும் போல, சீக்கிரட் ரூம் மாதிரி. அதான் இங்கே பாருங்க எப்படி போகுது பார்த்திங்களா வழியெல்லாம். இந்த வீட்டுக்கு ஒரே கிளவி தான் போலான்ட்ருக்குது. உள்ளே யார் வந்தாலும் போட்டு அடிச்சிட்டு போல. அதெல்லாம் அப்படி இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ நீட் அ வெப்பன் கீ. இதெல்லாம் எங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியலை. போக தான் தெரியும் நினைக்கிறேன். கேமை பார்த்துட்டு வந்துடுறாங்க. கேமை பார்த்துட்டு எப்படி விளாட்றதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு எல்லா வெப்பனையும் எடுத்து அந்த கிளவியை போட்டு தள்ளுறோம். நம்ம ஜெயிக்கிறோம். இதுக்கு எங்கிட்ட வழி இருக்குது. ஓகே, உள்ளே இறங்கலாம். உள்ளே போய்கிட்டே இருக்குமோ? சரி போகலாம். ஆனால் டேமேஜே ஆகாமல் இருக்கே வீடு. புதுசு மாதிரி பல்லன்னு வச்சுருக்குது. இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது கிளவி மூஞ்சி தானே, நைட்டி போட்ட கிளவி மூஞ்சி. இது உடச்சி வச்சுருக்கும் போலங்க அவரோட ஃபோட்டோ. ஐயோ ஏங்க இதை நான் தட்டியே விடலாம், அதுவாக விழுந்துருச்சு. ஐயோ இந்த கிளவி வேறு வந்துடுமே, இந்த சவுண்டுக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக வந்துடும். ஐயோ இது என்னங்க என் தலையில் என்னென்னமோ மோதுது வேறு. அங்கிட்டு போய் இங்கே வச்சு கும்பிக்கும் போல். இங்கே வாருங்க ரத்தக்கரை. இது என்னங்க உள்ளே விட்டு கதை சத்துது, இது வெளில விட்டு கதை சத்துது. ஐயோ அடுவே அவசரத்தில் படியில் ஏறினாலும் கூட வர மாட்டேங்குது. இந்த கிளவி இந்த சவுண்டு கண்டிப்பாக வருங்க. இதையும் எங்கே தூக்கி போட்டேன் நான். அவசரத்தில் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. அது எடுத்தும் ஒரு யூஸ் இல்லை. இது எங்கிட்ட கொண்டு போய் வச்சு பசல் மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல வேறு. ஐயோ கிளம்பி வந்துருச்சுங்க. ஐயோ
ஐயோ முட்டுச்சந்து இன்னைக்கு மறுக்கையா கிளவி சாவடிக்குதுங்க இந்த கிளவி. முட்டுச்சந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் நான். கையில் ஏதாவது கிடச்சதை கொடுங்க, அந்த கிளவி மண்டையை உடச்சிடலாம். இது என்ன இடம்? இது என்னங்க நம்ம உடச்சி கீழே விழுந்த இடம் மாதிரியே இருக்குது. பக்கத்தில் இந்த கிளவி நிற்கிற மாதிரியே இருக்கே. ஓகே, மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்களா? லாஸ்ட்டு டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்லை இந்த கிளவி மருந்து இருந்து போடுதா நம்மளுக்கு? ஆஹா, மூஞ்சி பாருங்க கிளவி, சொட்டை கிளவி. என்னங்க கீழேயும் பார்க்குது என்னையும் பார்க்குது. ஹலோ, என்ன பண்ண போகிற? ஏய் என்னாச்சு? கிளவி அடப்பாவீங்களா? ஏய் கேம் ஓவரா? போங்கடா. இந்த கிளவி பாருங்க, நம்ம கேமை கற்றுட்டு வந்து முடிச்சிடுவாங்க. நல்லா கேமை கற்றுட்டு வந்து கேமை முடிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக்கை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அதுக்கு அது வியூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். லைட்டை போட்டு விடுங்க. பாய்.